வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் சைவ ஈரல் குழம்பு தான் செய்யலான் இருக்கோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றது இந்த வீடியோவில் பார்த்துக்கலாம் வாங்க. பாருங்கள், இந்த பாசிப்பயிர்ப்பு வந்து ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு இதுக்கு ஒரு ஸ்பூன் சால்ட் சேர்த்திக்கங்க. சேர்த்திட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பழத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிட்டோம். எடுத்ததை ஒரு இட்லி தட்டில் எண்ணெய் தடவினதில் இதை சேர்த்திக்கிங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் ஒரு 10 நிமிஷம் வரையும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றி வச்ச மாவு நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஒரு சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்குங்க. ஆயில் நல்லா காஞ்சோன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்குங்க. பாருங்கள், இப்போ நம்ம ஒரு 1.5 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கலரி விடுங்க. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு தக்காளி சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்திக்கிங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு சின்ன ஸ்பூனில் வந்து நம்ம கரம் மசாலா பொடி சேர்த்திக்கிங்க. சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது நல்லா வெந்திருக்கு சமைச்சிட்டு நம்ம கொஞ்சம் தேங்காய் எடுத்து மிக்சியில் போட்டுட்டு 2 ஸ்பூன் சோம்பு சேர்த்திக்கிங்க. சேர்த்து நல்லா அரைச்சிக்குங்க நைஸாக. பாருங்கள், இப்போ அரைஞ்சிருச்சு. இப்போ இதை வெந்துக்கிட்டு சேர்த்திக்கிங்க. சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திக்குங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருந்த பாசிப்பருப்பை இப்போ நம்மளாம் கட் பண்ணியிருக்கோம். இப்போ இது கூட சேர்த்திக்கலாம். நம்ம சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், இப்போ நம்ம கொத்தமல்லி தூவிக்கலாம். பாருங்கள், சைவ ஈரல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபீட்பேக்ஸை எங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன்கள் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி வரை நன்றி, வணக்கம்.